இந்திய சுதந்திர போராட்டத்தில் எண்ணற்ற வீர பெண்மணிகள் பங்கெடுத்தனர். அவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில வீர பெண்மணிகளை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற கிருஷ்ணம்மாள் ஒத்த கருத்துடைய ஜெகநாதனுடன் மனம் இணைந்தாலும் சுதந்திரத்திற்கு பிறகே திருமணம் என்று முடிவு செய்து 1950 மணம் முடித்தனர். கீழ்வெண்மணி சம்பவத்திற்கு பிறகு உழுபவனின் நில உரிமை இயக்கத்தை தொடங்கி நிலமற்றவர்களுக்கு நிலம் என்ற கொள்கையில் தீவிரமாக இயங்கினர் இத்தம்பதி. சுதந்திரத்திற்கு பிறகும் மக்களுக்கான இயக்கமாகவும் சமூக போராளியாகவும் இத்தம்பதி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர். கணீர் குரலால் பாடும் பாடகியாக அந்த காலத்திலேயே நாடகத்தில் நடிக்க மாதம் 1 பவுன் சம்பளம் வாங்கியவராகவும் திரைப்படங்களில் அதிக சம்பளம் வாங்கியவராகவும் அறியப்படும் KP சுந்தரம்மாளை இசைப்பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டவர் மகாத்மா காந்தி. கணவர் கிட்டப்பாவின் மறைவுக்கு பின் பாடுவதை நிறுத்திக் கொண்டதால் மகாத்மா இந்த வேண்டுகோளை விடுத்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தி மீது பற்று கொண்டிருந்த சுந்தரம்மாள் ஆங்கிலேயரை எதிர்க்கும் பாடல்களை பாடியவர். காந்தியோ பரம ஏழை என்ற அவரது பாடல் இப்போதும் கேட்போரை கலங்கடிக்கும்.